स्वानत्वजाय विद्मः शूलहस्ताय धीमहि तन्नो भैरवः प्रचोदयात्. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி வருஷம், உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, சித்திரை 6ஆம் தேதி, ஏப்ரல் 19, புதன்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி, உத்திராடம் நட்சத்திரம் இரவு 9:10 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம், சித்தம் நாம யோகம், பாலவம் நாம கரணம். இன்று அஷ்டமி, தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி விசேஷமானது. எப்படிப்பட்ட கடன் சம்பந்தமான, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான, எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட தேய்பிரை அஷ்டமியில் விரதம் இருக்கும்போது சரியாயிடும், அனைவரும் நம்புகிறோம். அப்படி ஐதீகம் இருக்கு. இன்றைக்கு உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் சொல்றது நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம்னு கொள்ளப்படும். பொதுவாக அஸ்வினி தான் முதல் நட்சத்திரமாக இருக்கும். ஆனா உத்திராடம்னா பழமையானதுன்னு பொருள். இதற்கு விநாயகர் அதிபதியாக வரார். அதனால இன்றைக்கு விநாயகரை வழிபடலாம். மேலும் இன்றைக்கு உத்திராட நட்சத்திரம் சொல்லும்போது அது சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கு. அதுல மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடலாம். பிறகு பைரவரை அஷ்டமி தேதி இருக்கிறதுனால வழிபடலாம். அப்படி வழிபடும் போது தடைகள் நிவர்த்தி ஆகும், பிரச்சனைகள் சரியாகும், நல்ல வழி நமக்கு கிடைக்கும். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சூரியன், ரிஷபராசியில் அங்காரகன், சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் கேது, மீனராசியில் புதன், சுக்கிரன். மீனராசியில் இருக்கும் சுக்கிரன் இன்று முற்பகல் 11:34 வக்ரகதியை முடிக்கின்றார். இதனால் வரை வக்ரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த புதன் இப்போது வக்ர நிவர்த்தி ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில சூரியன் உச்சம் பெற்று இருக்காரு. சூரியனுடைய நட்சத்திர சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. இரவு 9:10 வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் இருக்கு. இந்நாளுடைய பெரும்பான்மையான பகுதி சூரியன் சாரத்தில் தான் இருக்கார். மேலும் ராசியிலேயே சூரியன் உச்சம் பெற்று இருக்கார். நல்ல தந்தை மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். உங்களுடைய நீண்ட நாளுடைய கோரிக்கை, ஆசை போன்ற விஷயங்களுக்கு தந்தை இப்போது அனுமதி, ஆதரவு அளிப்பார். அரசாங்கம் சார்ந்த ஆதாயம் உண்டு. அரசு தேர்வுகளை நீங்க எழுதி கொண்டிருந்தா இப்போது அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அரசு உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். மேலும் தந்தை மகிழும்படி நடந்து கொள்வீங்க. வீரமாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, நல்ல ஆற்றலை வெளிப்படுத்துவீங்க. எந்த போட்டியில கலந்துட்டாலும் முதலிடம் பிடிப்பீங்க. இருக்கக்கூடிய இடத்துல பிரபல்ய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். வேலையிலையும் கூட முடிந்த அளவிற்கு நேர்மையாக நன்னடத்தையோடு இருப்பீங்க. அதனால நல்ல பெயர் கிடைக்கும். உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில அங்காரகன் இருக்காரு. 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சூரியனுடைய சாரம் கிடைச்சிருக்கு. உணர்ச்சி வசப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. முடிந்த அளவிற்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை சரியான முறையில நிதானமாக கையாளணும். அவசரமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த முடிவுகள் தவறாக போகலாம். உணர்ச்சி வசப்படும் போது, நம்ம கோபப்படும் போது, பேசும்போது அது தவறாக போயிடலாம். அதனால விரோதம், சண்டை வரலாம், அல்லது நஷ்டம் வரலாம். அதனால முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நிதானமான போக்கை கைக்கொள்ளணும், விட்டு கொடுக்கணும். இப்படி செய்யும் போது இது பயனுள்ள சாதகமான நல்ல நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். 8ல சந்திரன் இருக்கிறது. மேலும் அவர் உச்சம் பெற்ற சூரியனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். அதனால இப்போது உங்களுடைய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். சகோதரர்களிடத்துல சரியான அணுகுமுறையை கைக்கொள்ளணும். சகோதர ரீதியாக ஏதாவது மனக்கசப்பு வந்தாலும் முடிந்த அளவிற்கு அதை ஏற்றுக்கொள்ளணும், விட்டு கொடுத்து போகணும். சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடக்கூடாது. குறிப்பாக சகோதரர்கள் அல்லது இரத்த பந்தங்கள், உறவினர்கள், பிறகு நண்பர்கள், இவர்களிடத்துல சரியான அணுகுமுறையை நீங்கள் கைக்கொள்ளும் பொழுது இந்த நாள் பிரச்சனை ஏதும் இருக்காது. பண விஷயத்திலையும் கூட கவனமாக இருக்கணும். தனஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதி அப்படின்னு சொல்றதுனால அதிகமான பணப்புழக்கம் கையில் இருக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இப்படி இருந்தா சந்திராஷ்டம பிரச்சனையை தவிர்க்க முடியும். பயனுள்ள நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்து உச்சம் பெற்ற சூரியனுடைய சாரத்தை பெற்று ராசியை பார்க்கிறார். மனதில் தன்னம்பிக்கை குடிக்கொள்ளும். மனோ திடம் இருக்கும், விடாமுயற்சி இருக்கும், ஆற்றல் இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்க முடியும். சோம்பல் இருக்காது, குழப்பம் இருக்காது, தயக்கம் இருக்காது. பொதுவாக சந்திரன் ராசியில் இருந்தாலும் ராசியை பார்த்தாலும் அதிகமான எண்ணங்கள் இருக்கும். ஆனா இப்போது சந்திரன் சூரியனுடைய சாரத்தை பெற்றிருக்காருன்னு சொல்றதுனால எண்ணங்கள் செயலாக மாறும். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய அங்காரகன் லாபஸ்தானத்துல இருக்கார்.
11ஆம் இடம் நல்ல ஸ்தான பலம் கொண்டிருக்காரு. அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. இருவரையுமே குரு பார்க்கிறார். அதனால இது மிகச்சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 6ல சந்திரன் இருந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் சாரத்தை பெறுகிறார். மேலும் தனஸ்தானத்தில் இப்போது சஞ்சாரம் செய்யக்கூடிய குருவுடைய பார்வையை பெறுகிறார். அதனால போட்டிகளில் முதலிடம் பிடிப்பீங்க. எதிரிகள்னு யாரும் இப்போது உங்க முன்னாடி நிற்க முடியாது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எப்படிப்பட்ட உடல் உபாதை இருந்தாலும் அது தீரும், அல்லது அது தீர்வதற்கு உண்டான வழிவகைகளை தெரிந்து கொள்வீங்க. நல்ல மருந்து, நல்ல மருத்துவர் போன்ற விஷயங்களை இன்றைக்கு நீங்க தெரிந்து கொள்வீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியும். உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் அவப்பெயரிலிருந்து இப்போது நீங்க மீண்டு வர முடியும். இப்படியாக இது உங்களுக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தான அதிபதி சூரியன், அவர் சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கார். மேலும் ராசியில இப்போது குரு தனியாக ஜென்ம குருவாக இருக்காரு. 5ல சந்திரன் இருக்கார். அறிவுபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். திட்டமிட்டு தான் உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே செய்யணும். இந்நாளில் என்னென்ன பணியை செய்யணும்னு திட்டமிடணும். பிறகு திட்டமிடும்போது அந்த பணிகளை செய்தால் லாபம் கிடைக்குமா, அது செய்ய முடியுமா, அதற்கு தேவையான உதவிகள் ஆதரவு கிடைக்குமா என்பதை சிந்திக்கணும். அப்படி சிந்தித்து அனைத்தையும் ஃபில்டர் செய்து எது சரி என்பதை வடிகட்டி நீங்க முடிவு செய்யணும். அப்படி செய்யும்போது இந்த நாளில் உங்களுக்கு நேரம் வீணாகாது, விரயம் ஏற்படாது. பயனுள்ள நாளாக உங்களுடைய நேரத்திற்கு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்துல மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று ராசியை பார்த்துட்டு இருக்கார். பொதுவாக சூரியன் ராசியில இருந்தாலோ அல்லது ராசியை பார்த்தாலோ அவர்களுக்கு நல்ல ஒரு ஆளுமை திறன் இருக்கும், உயர் பண்புகள் இருக்கும். அவர்களுக்கு இரக்க சுபாவம் இருக்கும். அதாவது பிறர் கஷ்டப்படுவதை தாங்க முடியாது அவர்களால். பிறருக்கு உதவி செய்வாங்க. அதனால நமக்கு ஏமாற்றம் கிடைத்தாலும் கூட பரவாயில்ல, நல்லது தானே செய்தோம் என்ற ஒரு நல்ல மனது இருக்கும். நேர்மையாக இருப்பாங்க. இப்போது சூரியன் உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறாரு. அதனால தைரியம் இருக்கும், நேர்மையாக இருப்பீங்க, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும், பொதுநல காரியங்களை செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சூரியன் சாரத்தை பெற்று இருக்காரு. மன மகிழ்ச்சி, மன நிறைவு கிடைக்கும். நல்ல காரியங்களை செய்து அதனால நிறைவு அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய அங்காரனுடைய பார்வை கிடைக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்ற சூரியனுடைய சாரத்தை பெற்றிருக்கார். அவருக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. குரு உங்களுடைய தனஸ்தான அதிபதி இப்போது லாபஸ்தானத்தில் இருக்கார். பண வரவுக்கு நீங்க என்ன காரியங்களை செய்றீங்களோ அது இப்போது பலிக்கும். வேலை உயர்வுக்கு அல்லது வேலை கிடைப்பதற்கு உங்களுடைய முயற்சிகள், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இப்போது பலிதமாகும். பெரியவர்களுடைய துணை இப்போது உங்களுக்கு கிடைக்கும். தந்தை மூலமாக வர வேண்டிய உத்தியோகம் அல்லது வர வேண்டிய சொத்து போன்ற விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு பிறர் இப்போது உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுக்கும் தைரியம் இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். எடுத்த காரியத்தை நிறைவு செய்து அதனால பலனை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். தனஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தனகாரகனாக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையை பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய சாரத்தை பெறுகிறார். அதனால பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவங்க இப்போது குடும்பத்தோடு சேருவீங்க. வேலை நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக வெளியூர் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொல்லும்போது இப்போது குடும்பத்தாரை சந்தித்து செல்ல முடியும். அல்லது திருமணமான தம்பதிகள் கருத்து வேற்றுமையினால பிரிந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது இந்த நாள்ல சேர முடியும். அல்லது சேருவதற்காக நீங்க பேசக்கூடிய சமாதானம் இப்போது ஏற்படும். அப்படியாக பண வரவு கிடைக்கும். குடும்பத்தாரோடு சேர முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். ஆக மொத்தத்தில் இது நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கார். அஷ்டமஸ்தானத்துல ராகு இருக்கார். அதனால இன்றைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சிந்தித்து செய்யணும். துணிந்து பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. முன்பின் தெரியாத நபர்களை நம்பக்கூடாது. தெரியாத காரியங்கள்ல இறங்கக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்த நல்லவர்களுடைய துணையை மட்டுமே நீங்க எடுத்துக்கொள்ளணும். தெரிந்த காரியங்களை மட்டுமே செய்யணும். எந்த காரியம், எந்த பணி செய்தாலும் கூட அதுல முழுமையான ஈடுபாட்டோடு இருக்கணும், மன உறுதியோடு இருக்கணும். அவசரம், பதட்டம், கோபம் போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டா போதுமானது. இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 6 சந்திரன் 12ல இருக்கார். உங்களால் ஏற்பட்ட நஷ்டங்களை இப்போது ஈடுகட்ட முடியும். நீங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும்.
தீயவர்களுடைய சகவாசத்தை விலக்கிக் கொள்ள முடியும். நல்லவர்களுடைய துணை கிடைக்கும். விரும்பிய விஷயங்களை செய்ய முடியும். சூரியன் சாரம் பெற்று சந்திரன் 12ல இருக்கிறதுனால சூரியன் உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கார். பயணங்கள் பிரயாணங்கள் மூலமாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வதன் மூலமாக பலன் கிடைக்கும். இப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5 கூடிய சந்திரன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்காரு. தன்னுடைய வீட்டையே பார்க்கிறாரு. குருவுடைய பார்வையை பெற்றிருக்காரு. நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சூரியனுடைய சாரத்தை பெற்றிருக்கார். அனைத்தும் சிறப்பாக இருக்கு. அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும். திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு தடை விலகும். நல்ல வரன் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு நல்ல புத்திர பேரு உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதுல ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்கும். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிலே முன்னேற்றம் ஏற்படும். அனைவருடைய ஆதரவும் இப்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சாதகமான நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். கல்வி என்ன துறை எடுக்கலான்றதை ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரு விஷயம் பார்க்கும்போது தடைப்பட்ட கல்வி தடைப்பட்ட சிலர் அப்படியே அதை விட்டுடுறாங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்றாங்க. அவருடைய வாழ்க்கை அப்படியே போயிடுது. ஆனா வேறு விஷயங்கள்ல திருமணத்திற்கு வரன் பார்க்குறோம், தடையாயிண்டே இருக்கு. சில வருஷங்கள் போனாலும் கூட பார்க்குறோம். திருமணமாகி குழந்தை பேர் தடையாகுதுன்னு சொன்னா அதற்கு நிறைய பரிகாரங்கள் மருத்துவ ரீதியான முயற்சிகள் செய்து சில வருஷங்களுக்கு பிறகு கூட அடையிறோம். இடம் வாங்குறோம், அதுல ஏதாவது வில்லங்கமாகி வித்துடுறோம், அல்லது கைக்கு வரல, அல்லது வீடு கட்டும் போது தடையாகுதுன்னு சொன்னாலும் கூட கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வீடு கட்டுறோம். ஆனா கல்வியில மட்டும் கல்வி தடையாயிடுது. அந்த படிப்பு ஏதோ ஒரு காரணத்திற்காக உடல் உபாதையோ ஏதாவது பணமுடையோ சம்பந்தமாக கல்வி தடையாயிடுச்சுன்னு சொன்னா அதை பெரும்பாலும் அப்படியே விட்டுடுறோம். அவர் ஏதாவது ஒரு கைத்தொழிலை கத்துக்கிறார் அந்த படிக்கக்கூடிய பிள்ளை, அவருடைய வாழ்க்கை பிறகு அதிலே போயிடுது. ஆனாலும் கல்வி தடைப்படுவதற்கு என்ன காரணம், எதனால தடைப்படுதுன்றது ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொண்டு அதற்கு என்ன பிரீத்தி அல்லது எந்த காலகட்டத்தில் அந்த தசாபுக்தி அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் நிறைவடையுது, அதன் பிறகு எப்போது கல்விக்கு தகுந்த ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்றதை தெரிந்து கொண்டு கல்வி தடைப்படக்கூடியவர்களும் கூட மீண்டும் அந்த கல்வியை முயற்சிக்கலாம். அப்படி முயற்சிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் அவர்கள் சிறப்பாக உயர முடியும். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.